கட்சியில் ஆடாமல் அசையாமல் இருந்ததால் தான் பொதுச் செயலாளர் பதவியில் தாம் நீடிப்பதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் நீர்வளத்துறை நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், கலைஞர் முதல்வரான சில காலத்திற்கு பின் தான் தேசிய அரசியலில் கவனம் பெற்றதாகவும், ஆனால் ஸ்டாலின் முதல்வர் ஆனதுமே தேசிய அரசியலில் கவனம் பெற்றதாகவும் கூறினார். அந்த இடத்திலே பேராசிரியர் அவர் பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்திலே அதனால் உட்கார்ந்தார். அறிஞர் அண்ணா, நாவலர், பேராசிரியர், அந்த மாபெரும் தலைவர்கள் உட்கார்ந்த இடத்தில் ஒரு சாதாரண காவல்துறை துறைமுருகன் நான் உட்கார்ந்திருக்கிறார். நான் பெரிய செல்வந்தன் அல்ல, பாரம்பரிய உடையவன் அல்ல, ஒரு ஏழு முழுகிற குட்டியாரவனுடைய மகன். ஆனால் எனக்கு எப்படி அந்த அந்தஸ்து கிடைத்தது? கட்சியில் ஆடாமல் அசையாமல் தியாகத்தை புரிந்தேன், தலைவருக்கு அடிபடி நடந்தேன், இயக்கத்துக்காக உழைத்தேன். எனக்கு அந்த இடம் தரப்பட்டிருக்கிறது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகி கொஞ்ச நாள் கழித்த பிறகுதான் அகில இந்திய அரசியலிலே அவர் தலைவரானார். ஆனால் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லிக்கே போகாமல் இருக்கும் பொழுதே அகில இந்திய தலைவரானார். பாட்னாவில் நடந்த கூட்டத்திற்கு அவர்தான் தலைமையேற்றப்பட்டார். அதற்கு பிறகுதான் மோடியை சந்திப்பதற்காக நாங்கள் போனோம். எனவே வேகமாக ஆத்திரம் காட்ட மாட்டார் ஸ்டாலின் அவர்கள். எதை இருந்தாலும் வாங்கி உள்ளே வைத்துக் கொள்வார். பிறகு நேரம் வருகிற பொழுது அதை சரியாக செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.